திமுக தொகுதி பங்கீட்டு குழு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என திமுக தலைமை கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள்ல சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய நிலையில திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை ஓரிரு நாட்களில் அறிவிப்பார்கள் என்று தொடர்ந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது திமுக தலைமை கழகத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாகிறது. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் திமுக தலைவர் விரைவில் அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு களப்பணியில திமுகவுடைய உடன்பிறப்புகள் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகின்றனர் என்றும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவேறியிருக்கிறது என்றும் இதற்காக மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட அனைவரும் தீவிரமாக பணியாற்றி வந்துள்ளனர் என்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிரணி மாநாடு என வெற்றிக்கணி பறிப்பதற்கான அடிப்படை பணிகளை அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் இனி வரும் நாட்களில் வீடு வீடாக வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையை மகளிர் படை மேற்கொள்ளவிருக்கிறது என்றும் வாக்குச்சாவடி குழுவினருக்கு 4 நாள் பயிற்சி மாநாடுகளும் திருச்சியில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாநாடு என இடைவிடாத களப்பணிகள் ஒருபுறமும் திராவிட மாடல் அரசின் மூலம் அடுக்கடுக்கான நலத்திட்டங்களின் அமலாக்கம் மறுபுறமும் ஒவ்வொரு நாளும் நடந்து வருவதாக திமுக தலைமை கழகத்துடைய அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு அக்குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து வருகின்றனர் என்றும் இதுவரையில் 75,000 கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டிருப்பதாகவும் திமுக தலைமை கழகத்தின் சார்பாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து அதன் மீதான விவாதம் நடைபெறக்கூடிய நிலையில சட்டப்பேரவையுடைய அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22ஆம் தேதி தோழமை கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாக திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இன்னும் விரைவில் ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீட்டு குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை திமுக தலைவர் அறிவிக்க இருக்கிறார்.